மாமா. வாங்கண்ணே, உட்காரு. என்னங்க மாமா இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? ஒன்னும் இல்லை கண்ணு, சும்மாதான். மாமா ஒரு விஷயம். சொல்லுங்கண்ணு. ஆடி பிறந்து நாளைக்கு வெள்ளி. ஓ, நாளைக்கு ஆடி வெள்ளியா? ஆமாங்க மாமா. ரொம்ப நாள் கழிச்சு உங்க சிநேகிதர் அவர் குடும்பத்தோட நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. வீடும் நிறைஞ்சிருக்கு, மனசும் நிறைஞ்சிருக்கு இல்லையா மாமா? ஆமாங்கண்ணு. இதுக்கெல்லாம் நன்றி சொல்ற விதமா நாளைக்கு குண்டத்து காளியம்மன் கோயிலுக்கு போய் கூழ் காய்ச்சி ஊத்திட்டு வரலாமா மாமா? நமக்கு மட்டும் இல்லாம அந்த அம்மனுக்கும் சந்தோஷமா இருக்கும்ல, என்ன சொல்றீங்க? கண்டிப்பா பண்ணலாங்கண்ணு. ஆடி வெள்ளி அன்னைக்கு குண்டத்து காளியம்மனுக்கு கூழ் காய்ச்சி ஊத்துறோம்னா அவ மனசு குளிரும். சிறப்பா குடும்பத்தோட போய் பிரமாதமா பண்ணிட்டு வந்துருவோம். சரிங்க மாமா. சரிங்கண்ணு, முதல்ல சுந்தரத்துல போய் இந்த விஷயத்தை சொல்லிட்டு வந்துருவோம். வா. ஏதாவது பண்ணி அந்த சண்முகம் பயலையும் அவன் குடும்பத்தையும் கதறி துடிக்க விடலாம்னு பிளான் பண்ணா எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுமா. என்ன பண்றதுன்னே புரியல. நாம என்ன பிளான் பண்ணி இந்த ஊருக்குள்ள வந்தோமோ, இந்த குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சோமோ, அதுவே நடக்காம போயிடுமோன்னு மனசு கஷ்டமா இருக்குமா. கஷ்டப்படாத, கவலைப்படாத சுந்தரபாண்டி. நமக்குன்னு ஒரு வாய்ப்பு வராம போயிடாது. அந்த வாய்ப்புக்காக நாம ஓடு மீன் ஓட ஒரு மீன் வர்ற வரைக்கும் காத்திருக்கிற கொக்கு மாதிரி நாமளும் காத்திருக்கணும். அப்போ நமக்கான மீன் கண்டிப்பா சிக்கும். அதனால நீ உள்ள வரலாமாமா? வா சண்முகம். என்ன சண்முகம், இது ஓ வீடு, ஓ ரூம். இங்க வர்றதுக்கு நீ ஏன் கிட்ட அனுமதி கேக்குறியா? அப்படி இல்லம்மா, இது உங்களுக்கு கொடுத்தாச்சு. இது உங்க ரூம் தானே, அனுமதி கேட்டு வர்றதானே மரியாதை. நீ ரொம்ப நல்லவன் சண்முகம், மதிப்பு மரியாதை தெரிஞ்சவன். ஆமா சண்முகம், அம்மா சொல்றதும் கரெக்ட் தான்யா. ஆமா, இந்த நேரத்துல மாமனும் மருமகளும் எதுக்காக எங்களை தேடி வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றதுக்குதாமா. சந்தோஷமான விஷயமா? சொல்லு சொல்லு, என்னன்னு சொல்லு. நாளைக்கு ஆடி வெள்ளி. நம்ம திருவிழா நடத்த போற குண்டத்து காளியம்மனுக்கு நாளைக்கு கூழ் காய்ச்சி ஊத்தலான்னு முடிவு பண்ணிருக்கோம் பாட்டிமா. நாளைக்கு எல்லாரும் குடும்பத்தோட போய் குண்டத்து காளியம்மனுக்கு கூழ் காய்ச்சி ஊத்தலான்னு இருக்கோம். அதுக்கு நீங்களும் வந்தீங்கன்னா. சண்முகம், நான் தான் ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டேனே. சொன்னீங்க பாட்டிமா, இருந்தாலும் இது கூழ் காய்ச்சி ஊத்துற விசேஷம். இதுல பெரியவங்க நீங்க வந்து கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும்ல. நீ சொல்றது கரெக்ட் தான் அண்ணோ. எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையாதான் இருக்கு. ஆனா ஆசைக்காக வைராகியத்தை விட்டு கொடுத்துற முடியுமா? நீயே சொல்ல. என்னோட விரதம் முடியாம நான் அந்த கோவிலுக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டேன். என் பையனும் பேரனும் மருமகனும் பேத்தியும் உங்க கூட வருவாங்க. நீங்க அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போங்க. குண்டத்து காளி ஆசீர்வாதத்தோட நல்லபடியா கூழ காய்ச்சி ஊத்திட்டு வாங்க. சரிங்கம்மா, நீங்க இவ்வளவு உறுதியா சொல்லும் போது உங்களை கட்டாயப்படுத்த விரும்பல, உங்களை கஷ்டப்படுத்தவும் விரும்பல. அதனால நாங்கெல்லாம் குடும்பமா அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோமா. சரி சண்முகம். சரி சுந்தரம், நீங்க எல்லாரும் காலைல ரெடியா இருங்க, நம்ம போயிட்டு வந்துடலாம். சரிங்கம்மா, நாங்க கீழே இருக்கோம். சரி சரி, வரேன் பாட்டிமா.